ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு த சேனல். மார்னிங் எழுந்தோன்னே ஒரு குட்டி வேண்டுதல். ஸோ அதனால் நம்ம மதுரைக்கு போகலாமா? மதுரைக்கு போயிட்டு நம்ம ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாமா? ஒரு ஊரில் ஒரு சிறுவன் இருந்தான். அவனுக்கு கோபம் ரொம்ப அதிகமாக வரும். யார் தவறு செஞ்சாலுமே உடனே என்ன பண்ணிடுவான், சண்டைக்கு போயிடுவான். ஒரு நாள் அவன் தாத்தா அவனை ஒரு பெரிய மரத்துக்கிட்ட கூட்டிகிட்டு போனார். நீ கோவப்படும் போதெல்லாம் இந்த மரத்தில் ஒரு ஆணி அடி அப்படின்னு சொன்னார். ஸோ சிறுவனும் தாத்தா சொன்ன மாதிரியே முதல் நாளில் 15 ஆணிகள் அடித்தான். நாட்கள் செல்ல செல்ல அவன் கோவத்தை கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிட்டான். ஸோ ஆணிகள் என்ன ஆச்சு, குறைஞ்சிச்சு. சில வாரங்களுக்கு பிறகு ஆணி அடிக்கிறதே சிறுவன் நிப்பாட்டிட்டான். ஆணியை அடிக்கிறது கிடையாது. இதை பார்த்த தாத்தா சிரிச்சார். தாத்தா திரும்ப மரத்துக்கிட்ட கூட்டிகிட்டு போய், நீ இப்போது அடித்த ஆணி எல்லாத்தையுமே எடுத்து விடு அப்படின்னு சொன்னார். சிறுவனும் தாத்தா சொன்ன மாதிரியே ஆணியை எல்லாத்தையுமே எடுத்துட்டான். ஆனால் மரத்தில் இருந்த அந்த துளைகள் மட்டும் என்னன்னா மறையவே இல்லை. அப்போது தான் தாத்தா சொன்னார், கோபத்தில் பேசுகிற வார்த்தைகளும் இப்படி தான். நீ மன்னிப்பு கேட்டாலும் மனதில் காயம் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யும் அப்படின்னு. ஸோ அதுலேருந்து சிறுவன் என்ன பண்ணிட்டான், மெதுவாக பேச கற்றுக்கிட்டான். ஸோ அப்போ தான் அவன் உணர்ந்தான், கோபங்கிறது ஒரு செகண்டு தான், நம்ம அதை ஹேண்டில் பண்ண எப்படி கற்றுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு கோபத்தை கட்டுப்படுத்த ஆரம்பித்து மெதுவாக பேச ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஸோ அதே மாதிரி தான் நம்ம கோவங்கிறது ஜஸ்ட் ஒரு செகண்டில் நம்ம என்ன வேணால் பேசிடலாம். ஸோ அதுக்கப்புறம் பின்னாடி அவங்க எவ்வளோ ஹர்ட் ஆகுறாங்க அதை பற்றிலாம் நம்ம என்ன பண்ணுறதில்ல, யோசிக்கிறதே கிடையாது. இந்த கோபத்தை எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு அன்பாக பேசுவோம், நல்லதே நினைப்போம். நாங்களும் கோயிலுக்கு போயிட்டு ரிட்டன் ஆகிறப்ப மதுரையோட ஃபேமஸ் ஜிகிர்தண்டா எல்லாமே குடிச்சிட்டு அண்ட் சில முக்கியமான ஸ்பாட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நம்ம மேலூரில் டெம்பிள் சிட்டி அப்படிங்கிறப்ப நம்ம லஞ்சை முடித்தோம். ஸோ அங்கே பார்த்திங்க அப்படின்னா பின்னாடி பேக்ரவுண்ட் சூப்பராக இருந்தது அந்த கிளைமேட்டுக்கு. அங்கேயும் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அகெயின் நம்ம காரைக்குடி வந்தாச்சு. ஸோ ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல்ஸ். தேங்க்யூ. இது மாதிரி இன்னொரு ஸ்டோரியை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.